கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் உலகம் முழுவதும் கலங்கி போய் இருக்கிற இந்த வேளையில நம்முடைய இந்திய தேசமும் கூட, முழு இந்திய தேசமும் கலங்கி போய் இருக்கிற இந்த வேளையில உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். எத்தனையோ ஜனங்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்க வாய்ப்பில்லாமல், தங்களுடைய வாழ்க்கையில தங்களை தேற்றுவார் இல்லாமல், தங்களை ஆற்றுவார் இல்லாமல், தங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி உற்சாகப்படுத்துவார் இல்லாமல் இருக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடினாலே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையிலே நான் ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் அதில் 57வது சங்கீதம் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 57 1வது வசனம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறாக எழுதுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் மறுபடியும் அவரை பின்தொடர்ந்து வருகிறது நிமித்தமாய் அவர் உடைந்து போனவராய், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் பொழுது அவர் தேவனை நோக்கி அவர் இவ்வாறாக செபிக்கிறார். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். அவர் இப்படியாக எழுதுகிறார், உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது. காரணம், தாவீதுடைய வாழ்க்கையில அவருக்கு உதவி செய்யும்படியாய் ஒருவருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர் சவுலுக்கு பயந்து, வேதத்திலே இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, சவுலுக்கு தப்பி ஓடி அவர் கெபியிலே அவர் ஒளிந்து கொள்ளுகையில் எழுதின ஒரு வேத பகுதி தான் இந்த சங்கீதம் 57. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாமும் கூட இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில், இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயமானது சோர்ந்து போகிறது. நாம் என்ன செய்ய போகிறோம், இனி என்ன நடக்க போகிறது, இனிமேல் ஒருவருமே தப்ப முடியாதா என்கிற கேள்விக்குறியோடு இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்த நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதாரணத்திற்கு, கடலில் பயணம் செய்கிற கப்பலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கப்பலோ அல்லது படகு கடலிலே பிரயாணமாய் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை கடல் அலை அதிகரிக்குமானால், புயல் காற்று வீசுமானால், கப்பலை ஓட்டுகிறதான அந்த கேப்டன் என்ன செய்வார், கப்பல் ஓட்டுவதை நிறுத்திவிட்டு உடனே தன்னுடைய கப்பலில் இருக்கிற நங்கூரம் என்று சொல்லப்படுகிற ஒன்றை கடலிலே அவர்கள் வீசுவார்கள். அவர்கள் கடலிலே எந்த பகுதியிலே அவர்கள் இருந்தாலும் சரி, உடனே கப்பலை செலுத்துவதை நிறுத்திவிட்டு அங்கே கடலுக்குள்ளாக நங்கூரத்தை அவர்கள் போடுவார்கள். காற்று நிற்கும் வரையிலும், அலை நிற்கும் வரையிலும், புயல் காற்று வீசுவது நிற்கும் வரையிலும் அந்த நங்கூரத்தை அவர்கள் எடுக்கவே மாட்டார்கள். நங்கூரத்தை போட்டுவிட்டு அவர்கள் அமைதியாக அவர்கள் இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, காற்று வீசுவது நின்ற பிற்பாடு தங்களுடைய நங்கூரத்தை எடுத்துவிட்டு மறுபடியும் அவர்கள் கப்பலை செலுத்த ஆரம்பிப்பார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இங்கே தாவீது சொல்லுகிறார், எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். என் வாழ்க்கையிலே வந்திருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் கடந்து போகும் வரையிலும் நான் உண்மையே அண்டிக் கொள்வேன். என் ஆத்மா உண்மையே அண்டிக் கொள்ளுகிறேன்.
தாவீது இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருப்பேன். என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, எனக்கு இறங்கும். நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் உண்மையே சார்ந்து இருக்கிறேன். ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில முழு உலகமும் கலங்கி போய் இருக்கிறது. முழு இந்திய தேசமும் கலங்கி போய் இருக்கிறது. ஒரு கேள்விக்குறிக்குள்ளாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற வைரஸ் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நம்மை ஆட்டி படைக்க போகிறது? இன்னும் எத்தனை நாட்கள் நம்முடைய தேசத்தை அழிக்க போகிறது? இன்னும் எத்தனை பேர் மறிக்க போகிறார்கள்? நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம எல்லாரும் ஒரு கேள்விக்குறியோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, சில நேரங்களிலே நமக்குள்ளாக சில சிந்தனைகள் வருவதுண்டு. ஒருவேளை இது இன்னும் தொடர்ந்து பெருகிக்கொண்டே போகுமோ? நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படி இதுல இருந்து நாமே தப்பித்துக் கொள்வது? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட இந்த நேரத்துல நம்முடைய விசுவாசமாகிய நங்கூரத்தை ஆண்டவராகிய இயேசுவின் மேலே நாம் வைப்போமானால் அவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை கப்பல் யாத்திரையில இருக்கும் பொழுது நடு கடலிலே கப்பல் போய் கொண்டிருந்தது. அப்பொழுது கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. பெரும் புயல் காற்று வீசுகிறது. கடலிலே அந்த கப்பல் மூழ்கி போகத்தக்கதாய் அங்கே நேர்ந்தது. ஆனால் எல்லாரும் அதை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள், அவர்கள் எல்லாரும் கதறி அழுகிறார்கள். ஆனால் அங்கே இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே வைத்த அந்த நம்பிக்கையின் நிமித்தமாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே வைத்திருந்த அந்த விசுவாசத்தின் நிமித்தமாய், தன்னுடைய நங்கூரமாகிய அந்த விசுவாசத்தை இயேசு மேல வைத்திருந்தது நிமித்தமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் அவைகளை பார்த்து அவர் பயப்படவே இல்லை. அவைகளை பார்த்து அவர் கலங்கவே இல்லை. காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அறிந்திருந்தார், நான் நிச்சயம் நான் அக்கறைக்கு போய் சேருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னோடு கூட இருக்கிறார். நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மாத்திரம் அல்ல, அவரோடு கூட இருந்தவர்களையும் அவர் உற்சாகப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். அதற்கு பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எல்லாரும் இயேசு மேல விசுவாசம் வைத்து அவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இன்னைக்கு கேள்விக்குறியோடு கூட இருக்கிறோம். என்ன ஆக போகிறது? என்ன நடக்க போகிறது இன்றைக்கு இந்த உலகத்துல? ஒருவேளை கடைசி காலம் வந்து ஆயிடுச்சு. ஆம், கடைசி காலம் வந்து ஆயிடுச்சு. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களில் இது எல்லாம் நடந்தேறும். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாள் தம்முடைய பிள்ளைகளை, தம்மை நம்பி வந்தவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்லவே அல்ல. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 9ஆம் அதிகாரத்துல ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களோடு கூட அவர் படகிலே அவர் பிரயாணமாய் போய் கொண்டிருந்தார். மன்னிக்கவும், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் படவிலே ஏறி கடலிலே பிரயாணமாய் போய் கொண்டிருந்த பொழுது சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் அமைதியாய் சென்று ஒரு பகுதியிலே அவர் நித்திரையாய் இருந்தார். அவர் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் பிரயாணத்திலே
கடலிலே படமானது போக ஆரம்பிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் மிகவும் பலத்த காற்று வீச ஆரம்பிக்கிறது. படகு மூழ்கி போகத்தக்கதாக காற்று வீசுகிறது. சீஷர்கள் எல்லாரும் அவரை எழுப்பி இவ்வாறாக சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம். அவர்கள் ஒன்றை மறந்து போனார்கள், இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை அவர்கள் மறந்து போனார்கள். அவர் மேலே அவர்கள் நம்பிக்கை வைத்து மறந்து போனார்கள். ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நம்மை சுற்றிலுமாய் இருக்கிற நம்முடைய சூழ்நிலையானது நமக்கு ஒருவேளை இப்படியாக தெரியலாம். அவ்வளவுதான், உலகம் முடிய போகிறது, நம்முடைய வாழ்க்கையும் முடிய போகிறது என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி இதில் இருந்து தப்பித்துக் கொள்ள போகிறோம், இனி ஒருவரும் தப்ப முடியாது என்று சொல்லி ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்முடைய விசுவாசமாகிய அந்த நங்கூரத்தை ஆண்டவராகிய இயேசுவின் மேல வைப்போமானால் அவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யோபுவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனார். ஒரே நாளிலே அவருக்கு இருந்த 10 பிள்ளைகளும் மறித்து போனார்கள். அவருக்கு இருந்த எல்லா சொத்து சுகங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவரை விட்டு போயிற்று. தன்னுடைய சரீரத்திலும் அவர் உச்சம் தலையில இருந்து உள்ளம் கால் வரையிலும் அவர் கொப்பளங்களினால் பாதிக்கப்பட்டார். கொடூரமான வியாதி. அவர் பிச்சைக்காரனை போல அவர் தெருவிலே தள்ளப்பட்டார். ஆனால் யோபு என்ன சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விடமாட்டேன், அவர் மேல நம்பிக்கையாய் இருப்பேன். யோபுடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் எல்லாம் அந்த பிதாவாகிய தேவன் மேலே இருந்தது. ஆகவே நாம் வாசிக்கிறோம், யோபு தான் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை ஒரு நாள் இழந்து போகவில்லை. அதற்குரிய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை அவர் பெற்றுக் கொண்டார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகளை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. நம்முடைய விசுவாசமாகிய அந்த நங்கூரத்தை ஆண்டவராகிய இயேசுவின் மேல வைப்போமானால் நிச்சயம் அவர் நம்மை நடத்துவதற்கு, நம்மை போஷிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசமாகிய அந்த நங்கூரத்தை இயேசுவின் மேலே வைத்து விடுவோம். சற்று நாம் அமைதலாய் இருப்போம். இந்த காற்று நின்று போகிற வரையில், இந்த புயல் காற்று நின்று போகிற வரையிலும் நாம் அமைதலாய் இருப்போம். நாம் எல்லாரும் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களில நம்முடைய விசுவாசமாகிய நங்கூரத்தை ஆண்டவராகிய இயேசுவின் மேல வைத்துவிட்டு நாம் அமைதலாய் இருப்போம். ஆண்டு சமூகத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு தியானித்த வேத வசனத்தின்படியாகவே இப்ப ஏற்பட்ட காற்று அடித்தாலும், அலைகள் எழும்பி வந்தாலும், புயல் வந்தாலும், எங்கள் படகு அது அமிழ்ந்து போகத்தக்கதாக சூழ்நிலைகள் வந்தாலும், ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்தவர்களா எங்களுடைய விசுவாசமாகிய அந்த நங்கூரத்தை உண்மையிலே வைத்துவிட்டு நாங்கள் அமைதலாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவரே, நாங்கள் உண்மையில நம்பிக்கை வைத்து நாங்கள் அமைதலாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்கிறார். நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு இருக்கிற ஜனங்களையும் நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. இந்த வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் வருகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயராய் சந்திப்பீராக. அவர்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகள், பாரங்கள் மாறட்டும். இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை குறித்த எல்லா கவலைகள், பயங்கள் மாறட்டும் ஆண்டவரே.
இயேசுவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் விசுவாசமாகிய நங்கூரத்தை உண்மையிலே வைக்கும்படியாகும் அவர்கள் அமைதியாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டுகிற ஆண்டவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட காற்று புயல் வந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்ய மாட்டாது. விசுவாசத்தோடு இருங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் நீங்கள் தயவு செய்து கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்கள் எழுதி அனுப்புங்கள். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீர்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு அருகில இருக்கிறதான பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்தி உதவி செய்வீர்களானால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்கள் சேனலில் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிற செய்திகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கும் இதை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.